நேர்களே வணக்கம். நேற்றுக்கு டெல்லியில ரெட் ஃபோர்ட் வெளியே 6:52 மணிக்கு ஒரு உண்டா ஹை-20 கார் வந்து வெடிச்சது இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அந்த கார் ஓட்டிட்டு வந்தது யாரு? அந்த கார் வந்து ஒரு 7 பேருக்கு கை மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை பத்தின அந்த ஒரு டெரர் ஆர்கனைசேஷன் வந்து பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை பத்தின இன்னைக்கு 3 மணி வரைக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கோ அதை பத்தி முழுக்க இந்த வீடியோல பார்த்தலாம். ஃபுல் ரிப்போர்ட் பார்த்தலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் இதை சுத்தி இருக்கு. இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் நடக்குது. அதை சம்மந்தப்படுத்தி நிறைய எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியெல்லாம் வந்து நிறைய வெறுப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. என்றா உங்கள் மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த சமூக வலைத்தளத்தில் நிறைய கருத்துலாம் பார்க்க முடியுது. ஸோ வந்து என்ன விஷயம் அப்படின்னா, நேற்றுக்கு டெல்லியில உமர் ஃபரீதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு ஒரு நபர் வந்து கார் ஓட்டிட்டு வந்திருக்காரு. ரெட் ஃபோர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் ஃபோர்ட்டுக்கு 6:52 மணிக்கு 6:46 மணிக்கு எங்க கார் பார்க்கிங்ல இருந்து வண்டி எடுத்திருக்காரு. கரெக்டா ஒரு 6 நிமிஷம் வண்டி ஸ்லோவா ஓட்டிட்டே வந்திருக்காரு. ரெட் ஃபோர்ட் கார் சிக்னல்ல வந்து நின்றுருக்காரு. ரெட் சிக்னல்ல நின்றுருக்காரு. ஸோ நின்று அந்த கார் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பயங்கரமா வெடிச்சிருக்கு. இப்போ அந்த போலீஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வேற எங்கேயோ போயிட்டு ஒரு பொதுமக்கள் நிறைய கூடியிருக்க இடத்துல வந்து வெடிச்சிருக்க வேண்டியது. இதுவே பொதுமக்கள் நல்லா கூடியிருக்கக்கூடிய இடம் தான். ஆனா இந்த ஒரு சில மார்க்கெட்லாம் பாத்தீங்கன்னா, மார்க்கெட் நடுவுலயே கார்லாம் போயிட்டு இருக்கும். இந்த கோயம்பேடு மார்க்கெட்லாம் போனீங்கன்னா கார்லாம் போயிட்டே இருக்கும். பொதுமக்கள்லாம் வந்து சுத்தி இருப்பாங்க. நீங்க ஆலந்தூர் மார்க்கெட்ல கூட பாத்தீங்க, கார் பாடல போயிட்டே இருக்கும், லாரி கூட போயிட்டே இருக்கும். பொதுமக்கள்லாம் அங்கெல்லாம் இந்த பதிவு வெடிச்சிருந்ததுன்னு வைங்க, 100-200 பேர்கிட்ட வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஏதாவது தாக்குதல் பண்ண நடிச்சிருந்தது. இந்த மாதிரி பொது இடத்துல வந்து பயந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி ஆண்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உமர் ஃபரீதாபாத் அப்படின்ற ஒரு வீடு சொந்தக்காரங்க அம்மா அவங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகல்காம் சேர்ந்தவர் அப்படி சொல்லி சொல்றாங்க. அவங்ககிட்ட எல்லாம் பேட்டி இப்போ விசாரிக்கும் வந்து அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் சோ கியூட் தெரியுமா, பசங்கிட்ட எல்லாம் இப்படி நல்லா பேசுவார் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒயிட் வாஷிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மீடியாஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மீடியாஸ் நம்ம இந்தியாவில் இருக்கதான் செய்யறாங்க. முதல்ல இந்த காரை பத்தி பாத்துருவோம். இந்த கார் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷம் பழைய ஓல்டு கார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கார் வந்து 5 பேர் மாறி இருக்கு, 7 பேர் கிட்ட சொல்றாங்க. நம்ம கிட்ட கிடைச்சிருக்க டீட்டெயில்ஸ் வரைக்கும் பார்த்தா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கூர்கான் ஹரியானால வந்து பாத்தீங்கன்னா, கூர்கான்ற பகுதியில் வந்து முகமது சல்மான் அப்படின்றவர் இந்த கார் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் செகண்ட் பாத்தீங்கன்னா தேவேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கார் வாங்கியிருக்காரு. அவர் டெல்லி பகுதியை சேர்ந்தவர். அவர் ஒரு தேர்ட் பார்ட்டி மூலியமா வாங்கியிருக்காங்க தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காரை அமீர் அப்படின்றவர் வாங்கியிருக்காங்க தெரியுது. அவர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் இந்த காரை இப்ப இந்த 2 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தாரிக் அப்படின்றவர் இந்த கார் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அமீர் கிட்ட இருந்து அவர் புல்வாமா பகுதியை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் அகமது மலிக் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப கடைசியா ஒருத்தர் கார் வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட இருந்தா முகமது ஃபரீதாபாத் இந்த கார் வாங்கியிருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ 6 பேர் லிங்க் வந்திருக்காங்க. இந்த கடைசி வந்த தரிக், அகமது மலிக், உமர் ஃபரீதாபாத் இவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த பகல்காம் பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இதுல என்ன ஆர்கனைசேஷன் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, ஜெய்ஷ் முகமது அப்படின்னு சொல்லிட்டு 2000 ஆண்டுகள்ல வந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஜெய்ஷ் முகமது வந்து இதுல சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நேத்துக்கு பாத்தீங்கன்னா 2900 கிலோ 2900 kg ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் TNT அமோனியம் நைட்ரேட் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹரியானால இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பார்க்க முடியுது. அதுல சம்பந்தப்பட்ட 2 பேர் பாத்தீங்கன்னா அடில் அகமது அண்ட் அன்சர் கர்வாத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2900 கிலோ, அதாவது 2900 kg வந்து அமோனியம் நைட்ரேட், எக்ஸ்ப்ளோசிவ் TNT, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு AK-47 86 குண்டுகள் 86 புல்லட் வந்திருக்கு. அதை பத்தி 86 பேர் கொல்ல முடியும். ஸோ அவ்வளவு பேரை வந்து கொல்றதுக்கு அந்த வெறியில அந்த ஒரு வெறுப்பு அரசியல்ல வந்து இவ்வளவு பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. இவங்க எல்லாமே வந்து ஜெய்ஷ் முகமது அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்க்க வந்து ஷைனா சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு சைனா சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ஜெயிமோட உமன் விங், அதாவது அந்த பார்ட்டிகளா வந்து பாத்தீங்கன்னா மகளிர் அணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அந்த மகளிர் அணி மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டெரர் ஆர்கனைசேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகளிர் அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா JEM ஃபவுண்டரா இருக்கக்கூடிய மசூத் அசாத் அவங்களோட சிஸ்டர் தான், அவங்களோட சகோதரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனை உமன்ஸ் விங் இருந்து நடத்திட்டு இருக்காங்களா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சரீத் அசார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா அவங்க தான் அவங்களோட சிஸ்டர். அந்த மசூத் அசார் அவங்களோட சிஸ்டர் அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் வந்து உமன் விங் நடத்திட்டு இருக்காங்களா. அந்த உமன் விங் நடத்திட்டு இருக்கக்கூடிய சரீத் அசார் அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஷபீனா ஸ்டபீப் அப்படின்றவங்க பாத்தீங்க அப்படின்னா லிங்க்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து ஒட்டுமொத்தமா பார்க்க வந்து இது எதுக்காக இவங்க பண்றாங்க அப்படின்னா உள்நோக்கம் இருக்கும்ல. அந்த JEMோட உள்நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற பகுதியை வந்து முழுக்க வாங்கி எடுத்து பாகிஸ்தானோட இணைச்சிடணும் அப்படின்றது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து POK வந்து பகுதி இருக்கு. அதை பத்தி நம்ம வேர்ல்ட் நியூஸ் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம். இப்போ ரீசெண்டா கலவரம் போயிட்டு இருக்காது. கீழே சேனல் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அவங்களோட முள் நோக்கம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்கு, ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அந்த காஷ்மீர் மட்டும் இல்லாம சைனா ஆக்குபைட் காஷ்மீர், அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியா வச்சிருக்க ஜம்மு அண்ட் காஷ்மீர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட இணைக்கணும் அப்படின்றது அவங்களோட நோக்கமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ 3 மணி வரைக்கும் கிடைச்சிருக்க கூட தகவல். இதுல வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியாவில வந்து ஏதோ நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி தாக்குதல் ஒரே நேரத்தில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி நமக்கு ஜெய்ஷ் முகமது அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து நிறைய பேர் இந்த அரெஸ்ட் பண்ணிருக்கவங்க எல்லாம் லிங்க்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. அவங்க தான் வந்து புல்வாமால கூட கிளைம்
அவங்க தான் வந்து ஸோ இது உளவு அமைப்போட ஒரு ஃபெயிலியரான்னு கேட்டிங்கன்னா, உளவு அமைப்போட ஒரு சின்ன ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பதுக்கு வேற ஒரு ஆப்ஷனே கிடையாது. இது வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு காலையில் ஒரு 2900 kg ஆஃப் டிஎன்டியை வந்து அமோனியம் நைட்ரேட்லாம் வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து தேடுதலில் வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அவங்க கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு எங்கள் டாக்டருக்கு ஹரியானா, டெல்லி இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கிட்ட வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இங்கே அங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹைலி குவாலிஃபைட் டாக்டர்ஸ். முன்னாடி இந்த டெரர் ஏரியாவெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரொம்ப லோக்கலாக வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்தில் வந்து ரொம்ப லோக்கலாக அந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டாக்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் ஃபண்டு அதன் மூலியமா வந்து இந்த ஃபண்ட்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ப்ளூ காலர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ப்ளூ காலர் ஜாப் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா, அதுக்கு இந்த மாதிரி ப்ளூ காலர் டெரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ப்ளூ காலர் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி பண்றாங்க. ஸோ வந்து நம்ம ஒரு வழியா மூடிட்டே இருந்தா ஒரு வழியா புதுசா கண்டுபிடிச்சிட்டே போறாங்க. ஸோ இதுல எதிர்கட்சிகள்லாம் பார்க்க முடியுது. இன்னைக்கு பீகார்ல வந்து எலெக்ஷன் நடக்குது. நேற்றுக்கு இந்த குண்டு வெடிப்பு நடந்ததுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு 7:30 மணில இருந்தே 7:30 செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா பீகார்ல எலெக்ஷன் நடக்குது, இன்னைக்கு குண்டு வெடிக்குது. புல்வாமால வந்து அவங்க பிஜேபி வந்து ஒரு பலன் அடைஞ்சாங்க, இதே மாதிரி பலன் அடைகிறதுக்காக தான் எலெக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சாரர் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறது. தயவு செய்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி ட்வீட் போடுறவங்க டைரக்டா அந்த ப்ளூ வெரிஃபைட் டிக் இருக்கவங்க கூட ட்வீட் போடுறாங்க. ஸோ அவங்கள கண்டிப்பா எல்லா விசாரணை விசாரிச்சு ஆகவே வந்துட்டோம். அவங்களுக்கு விசாரிச்சு இவங்களுக்கு முன்னாடி ஏதாவது லிங்க் இருக்கா, இல்லை அரசியல் நோக்கத்துக்காக போட்டாங்களா, அதுக்காக தண்டனை இருந்தா தயவு செய்து அவங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் வந்து இந்த மாதிரி அரசியல்ன்றது நம்ம அரசியலுக்குள்ள பொதுமக்கள் இந்த சைடு இல்லாம இந்த சைடு இல்லாம இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு அண்ட்ரஸ்ட்டை வந்து ஏற்படுத்திட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் நடக்குது. ஸோ வந்து இது வந்து உளவு அமைப்போட ஒரு ஃபெயிலியர் இருக்கு. உளவு அமைப்பு வந்து இப்போ பிஜேபி கிட்ட இருக்கு. ஸோ வந்து இதை காங்கிரஸ் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பொன்னார் வந்து பிஜேபியோட முன்னாள் எம்பியா இருக்காங்க, முன்னாள் மத்திய அமைச்சராக இருக்காங்க. அவங்க கன்னியாகுமரியில் அவங்க பேட்டி பார்த்தா அவங்களும் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயம் சொல்றாங்க. காங்கிரஸ் சேர்ந்த சில எம்பிஎஸ் வந்து இந்த மாதிரி பிஜேபி ஒரு ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி டைரக்டாவும் இன்டைரக்டாவும் லிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அப்படின்றது அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது இன்ன வரைக்குமே ஏன் வந்து இது வந்து ஒரு தீவிரவாதி தாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்லாம இருக்காங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் இது லிங்க் மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி இந்த ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. உமர் ஃபரீதாபாத் அப்படின்ற ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட வீட்டில் போய் பேட்டி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நிறைய நல்ல க்ளோஸான ஆதாரங்கள் கிடைக்க வந்துதான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பகல்காம் அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன்லாம் வந்து கிளைம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து நாங்கள் தான் இதுக்கு அட்டாக்லாம் வந்து பின்னிலையில இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம்ல எடுத்துக்கிறனால வந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய அதுக்கப்புறம் ஆதாரங்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த ஆபரேஷன் சிந்தூர்லாம் பண்ணோம், அதுக்கு ஆதாரங்கள் கிடைச்சது. ஆனா இந்த விஷயங்கள்ல வந்து பார்க்கும்போது லிங்க்ஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர இன்னும் ஆதாரங்கள் வந்து இப்பதான் எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய 100க்கும் மேற்பட்ட சிசிடிவிகளை சுத்தி உள்ள 100க்கும் மேற்பட்ட சிசிடிவில இந்த ஆதாரங்களை தடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து போக போக நாளைக்குள்ள இது ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் கிளைம் பண்ணுவாங்க, இல்ல நம்ம இந்திய அரசாங்கமே வந்து இதை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. நேற்றுக்கு இந்த தாக்குதல் நடந்த உடனே இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா பூத்தான் நம்ம பக்கத்து நேஷன்ல வந்து இருக்காங்க. இருக்கும் வந்து நான் அந்த வழியோட இந்த பூத்தான் நேஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி முக்கியமான வேலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நேற்றுக்கு வந்து ஹோம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல் நடந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அக்டோபர் 19 போன மாசம் பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 19 ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா இந்த ஜெய்ஷ் இ முகமது அப்படின்ற ஆர்கனைசேஷன் சேர்ந்தவங்க வந்து போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆபரேஷன் சிந்தூருக்கு வந்து நீங்க நடவடிக்கை எடுத்துக்கீங்க, ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு மே மாசம் நடவடிக்கை எடுத்தீங்க, அந்த நடவடிக்கைக்கு நாங்க பழிவாங்கும் செய்திகள் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே போஸ்டர்ஸ் எல்லாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒட்டியிருந்தாங்க. அதுலதான் லிங்க் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானா, டெல்லி, லக்னோ அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி நேற்றுக்கு காலையில ஹரியானால வந்து பகுதியில 2900 டிஎன்டி பாம்பு வந்து இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா லிங்க் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க பார்க்கும். அவங்களுக்கு சின்ன க்ளூ எஸ் மட்டும் க்ளூ கிடைக்கும். அந்த எஸ்ஸை வச்சு என்னடா கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உளவு அமைப்புன்றது சின்னதாக கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ ஏகப்பட்ட செய்திகள், ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதை பத்தி நாளை காலையில தெளிவா இதை பத்தி அடுத்தடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கோ நாளை காலையில் இதை பத்தி இன்னொரு வீடியோ பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டா இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாளைக்கு போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்ப்போம். பை.